தமிழக அரசை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் திருவாரூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சாதிய வன்கொடுமைகள், தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் கொலைகள், மதுக்கடைகளை அரசே ஏற்று நடத்துவது போன்ற நடவடிக்கைகளை கண்டித்து திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு திமுக அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் மருத்துவர் பாரதி செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை மற்றும் மின்கட்டண உயர்வை கண்டித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும், தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெறும் கொலைகளை தடுக்க வலியுறுத்தியும், மேலும் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் நாம் தமிழர் கட்சி சார்பில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கொள்ளை சம்பவங்களை தடுக்க வலியுறுத்தியும், மின்கட்டண உயர்வை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அறநிலையத்துறை வசம் உள்ள இந்து கோவில்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் விபி தெருவில் இந்து முன்னணியினர் அறநிலையத்துறை வசம் உள்ள இந்து கோவில்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றும், தமிழக அரசு இஸ்லாமியர்கள் மெக்கா செல்ல மட்டும் மானியம் வழங்குகிறது என்றும், கிறிஸ்துவ ஆலயங்களுக்கு சலுகைகள் வழங்குவதாகவும், இந்துக்கள் தங்களது கோவில்களில் நுழைய கட்டணம் வசூலிப்பதாகவும், அறநிலையத்துறை இந்து கோவில்களை கைவிட வேண்டும் என்றும் முழக்கங்களை எழுப்பினர். அப்போது அவ்விடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட 22 பேரை கைது செய்து பேருந்தில் அழைத்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளை ஒட்டி கடலூரில் ரசிகர்கள் ரத்த தானம் வழங்கினர். திரைப்பட நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். அதன்படி கடலூர் மாவட்ட சூர்யா ரசிகர் மன்றம் சார்பில் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட சூர்யா ரசிகர்கள் ரத்த தானம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கடலூர் சூர்யா ரசிகர் மன்ற தலைவர் பிரபாத், செயலாளர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் அருகே திடீரென வீட்டுக்குள் இருந்த கேஸ் சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரத்தை அடுத்த இளமனூர் கிழக்கு தெரு பகுதியைச் சேர்ந்தவர் முனியசாமி, இவரது மனைவி காந்தி. இவர்கள் மகன் மற்றும் மருமகளுடன் வீட்டில் வசித்து வரும் நிலையில் இன்று காலை வீட்டில் சமைத்து வைத்துவிட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில் திருவிழாவிற்கு சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் வீடு முழுவதும் தீயில் எரிந்து நாசமானது. இதில் வீட்டில் வைத்திருந்த 5 பவுண்ட் தங்க நகை மற்றும் 25,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் உடைமைகள் முழுவதும் தீயில் எரிந்து நாசமானது. இதனிடையே இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ராமநாதபுரம் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தி அணைத்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக கேணிக்கரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரிமளம் அருகே செங்கீரை ஊராட்சியை பிரித்து வேறு ஊராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள செங்கீரை ஊராட்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் செங்கீரை ஊராட்சியின் சில பகுதிகளை பிரித்து ஆயங்குடி மற்றும் ராயவரம் ஆகிய ஊராட்சிகளுடன் இணைக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் வருங்காலத்தில் செங்கீரை ஊராட்சி இல்லாமல் போகும் எனவும், இதனால் செங்கீரை ஊராட்சியின் வருவாய் பாதிக்கப்படுவதாகவும், மேலும் ஒன்றாக இருந்த ஊராட்சி பொதுமக்கள் இடையில் பிரிவு ஏற்படுவதாகவும் கூறி சில மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டும் அரசு தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கண்டித்து செங்கீரை ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டனர்.
வந்தவாசி அருகே இந்து முன்னணி சார்பில் தமிழக அரசின் இந்து அறநிலைத்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற 43 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்து முன்னணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேரடி பகுதியில் இந்து முன்னணி சார்பில் நேற்று கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் ஆர். ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டம் தமிழ்நாடு அரசை எதிர்த்து பல்வேறு கோரிக்கை முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டம் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் செய்ததாக 43 பேரை கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. சத்திரக்குடி அருகே ஓட்டமடம் காளியம்மன் ஆடி பௌர்ணமி பால்குட பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகே தீயனூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஓட்டமடம் காளியம்மன் ஆடி பௌர்ணமி பால்குட பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதன் முன்னதாக மீனாட்சிபுரம் சக்தி விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீச்சட்டி எடுத்தும் பால்குடம் எடுத்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதனையடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தம் மற்றும் பிரசாதங்களை பரமக்குடி இந்து சமய அறநிலைத்துறை ஆய்வாளர் சுந்தரேஸ்வரி வழங்கினார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். பந்தலூர் அருகே வெள்ளேரி பாலேரி பந்தகாப்பு ஆற்றில் குளிக்கச் சென்ற 2 மாணவர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் ஒரு மாணவரின் உடல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் பிதற்காடு வெள்ளேரி பாலேரி பந்தகாப்பு என்ற இடத்தில் உள்ள ஆற்றில் குணசேகரன், கவியரசன் என்ற 2 பள்ளி மாணவர்கள் குளிக்கச் சென்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஆற்றில் அதிக அளவு வெள்ளம் சென்று கொண்டிருந்த நிலையில் 2 மாணவர்களையும் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டனர். இந்நிலையில் நேற்று இறந்த நிலையில் சடலமாக குணசேகரன் உடல் கிடைத்துள்ள நிலையில் மற்றொரு மாணவனான கவியரசனை இன்று 2வது நாளாக தீயணைப்பு துறையினர் சுமார் 9 மணி நேரத்திற்கு மேலாக தேடி வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நன்னிலத்தில் இந்து முன்னணி கட்சியினர் அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்றதால் போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்து முன்னணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பேருந்து நிலையம் அருகில் இந்து முன்னணியின் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் இந்து அறநிலைத்துறையை கண்டித்து அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் பண்ண முயன்றதால் போலீசார் இவர்களை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.